வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் இந்த வாரம் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் உங்களுக்காக நாங்கள் ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த குடும்பம் எவ்வாறான நிலையில் இருக்கிறது, யார் அவர்கள், என்ன தேவைப்படுகிறது என்பதைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சியூடாக பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை ஆனால் எங்களுடைய நிகழ்ச்சி நீங்கள் பார்ப்பதற்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீர்கள். இன்றைய நாளில் எவ்வாறான குடும்பத்தை நான் அடையாளப்படுத்த போகின்றேன் என்று சொல்லி சில பேர் உதவி கிடைக்க விட்டாலும் பரவாயில்லை, இவ்வாறும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்வார்கள். குறிப்பாக இங்குள்ள எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு தங்களுடைய உறவுகள் புலம்பெயர் தேசத்தில் இருந்தால் அவர்களுக்கு இவ்வாறான விஷயங்களை வெளிப்படுத்துவார்கள். வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு நாங்கள் பார்க்க போனோம் என்று சொன்னால், இந்த அராலி பகுதியை எடுத்தோமாக இருந்தால் எத்தனையோ பல பெயர் மக்களுக்கு பல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு எங்களுடைய உதவிகள் கடந்து சென்றிருக்கிறது என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த புதிய ஆண்டை பற்றி நான் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களோட கதைத்திருப்பேன். இந்த புதிய ஆண்டிலும் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து பயணிப்பது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், புதிய ஆண்டு விட்டது, மாற்றங்கள் விட்டது, அடுத்தவர்கள் யார் என்பதை நாங்கள் அடையாளப்படுத்துவதற்கு இல்லை என்று. ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம், மூளை முடுக்கு அந்த தேசம் அது இதென்று சொல்லி எல்லா பக்கமும் தெரிந்து இவ்வாறான மக்களை உங்களுக்காக நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். இவ்வாறான மக்களுக்கு உங்களால் போய் சேரக்கூடிய ஒரு சிறு உதவி கூட தடைப்படக்கூடாது. அந்த உதவி சரியானவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது தான் எங்களுடைய பெரிய ஒரு ஆசையாகவும் பெரிய ஒரு ஆர்வமாகவும் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு தாயாரை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம். வாங்க அவங்களோட கதைக்கலாம். சரி அம்மா, வணக்கம். 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 இன்றைக்கு உங்களை நாங்கள் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கிறோம். சரி அம்மா, உங்களை பற்றினா ஒரு அறிமுகம் சொல்லுங்க. என்ன செய்கிறீங்க, யாரெல்லாம் இருக்கணும், இப்போ வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள்? எனக்கு அம்மா இறந்துட்டா, எனது அப்பாவும் இறந்துட்டார். எனக்கு ஒரு அண்ணா மாதிரி பண்ணி அண்ணாவுக்கு 4 பிள்ளைகள். அண்ணாவுக்கும் கஷ்டம். இனி அண்ணாண்ட பிள்ளைகளும் போன இடம் வழியே இப்போ எல்லா பாடாலையும் கொஞ்சம் அவைக்கும் கஷ்டம்தான். நான் அவையை பார்க்கலன்ட்டு நான் அவையை குறை சொல்லி நான் பேச மாட்டேன். ஏனென்றைகள் அவைக்கும் பிள்ளைகள் குட்டிகள் எனக்கு ஒரு சாப்பாடு தாரதே அந்த பிள்ளையை கொடுத்துட்டு போவினேன். அப்போ நான் அந்த சாப்பாடு பங்கிருக்க இயலாது. நான் இடையில இருந்துட்டு எங்கேயாலும் சின்ன வேலைகள் வந்தால் நான் போவேன். அப்போ போனால் எனக்கு ஒரு செம்போக்கு காசு வேணும், ஒரு சவுக்காரத்துக்கு காசு வேணும், ஏதோ எந்த கைச்சில் நான் வச்சுருந்தா தான் நான் ஓடி போய் கேட்கலாம். கடவுளியை கடன் கேட்டால் நாளைக்கு தருவேன்னு கேட்டால் நாளைக்கு அது எனக்கு கொடுக்க வசதி இருந்தால் தான் நான் அதை போய் கடன் கேட்கலாம். நாளைக்கு எனக்கு வேலை இல்லாட்டிங்க அந்த கடைக்காரால் கொடுக்கல, அந்த கடை ரோட்டால் போகலாது. இப்படி 2 நாள் தர வேணும், இப்போ ரோட்டால் 2 நாளாக காணையில்லைன்னு சொல்லி. அப்போ நாங்களும் எல்லாத்தையும் யோசிச்சு தான் நடக்க வேணுமோ. எனக்கு ரொம்ப கஷ்டமுங்க. எனக்கு ஒருவர் சாப்பாட்டுக்கே நான் மிகவும் சத்தியாக கஷ்டப்படுறேனுங்க. இங்கெல்லாம் வேலை வந்தால் வேலை இடத்துல போனால் சாப்பாடு தருவினேன், என்னால் சம்பளத்தை தருவினேன். நான் அதை வச்சுட்டு தான் நான் சீரிக்கிறது. என்னால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாதுங்க. எனக்கு இந்த தோல் மூட்டில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் செய்தது, அடுத்து இந்த கும்பத்தில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் செய்தது. அப்போ நான் அப்படி இருந்து வேலை செய்ய மாட்டேன். நின்று நான் கூட்டி அள்ளி அந்த நின்று வேலையாக இருக்கும் சமையலுக்கு உதவி செய்து அப்படி ஆன முறையில் நான் செய்வேன். அதுங்க இப்போ தொடர்ச்சியாக வேலைக்கும் சில ஆக்கள் கூப்பிடினேன் இல்லையே, என்னுடைய சம்பளம் அதிகரித்து போச்சுன்னு சொல்லி இப்போ டீச்சர்மாருக்கு மேலாலே ஆக்கள் சம்பளம் கேட்கினேன். இப்போ வீடு வழியாக ஆக்களையும் பிடிக்கினே இல்லைங்கோ. அது நாங்கள் விடி எழும்பி அதெல்லாம் செய்து வச்சுட்டு போவோம். வேலைக்கு ஆக்கள் ஏனண்டா அப்படி இருக்கவும் இடைக்கிட வேலைகளுக்கு நான் எங்கேயாலும் போய் வாரினானுங்கோ. இப்போ எனக்குண்டு ஒரு சொந்த தொழில் என்று சொன்னால் ஒரு ஆடோ ஒரு மாடோ, அப்போ எனக்கும் அதோடைய ஒரு பொழுதுபோக்காக போகணும். நானும் ஒரு மாட்டை வளர்த்து ஏதோ ஒரு பாலை கொண்டு போய் ஒரு பண்ணைக்கு கொடுத்து எனக்கு இந்த மாதம் காசு இல்லைன்னு அடுத்த மாதம் பால்காரர் எனக்கு கொண்டு வந்து காசு தருவினானே, நான் அந்த காதில் சீரிக்கலாம் என்று சொல்லி நான் அதை நம்பி இருக்கலாமுங்கோ. இப்போ எனக்கு ஒரு பக்கத்தாலேயும் வசதி இல்லைங்கோ. எனக்கு அண்ணாட்ட போய் வேண்டக்கூடிய வசதியும் இல்லை. அடுத்தது எனக்கு ஒரு அக்கா மேரண்டும் இல்லை. நாங்கள் 2 பேரும் தான் இருக்கிறோம். அப்போ ஒரு வசதி என்றதே எனக்கு கிடையாதுங்கோ. நான் படுத்து கிடந்தாலும் பாயில் நான் தான் தேர்தண்ணி வச்சுட்டும் குடிச்சிட்டு தான் போய் படுக்க வேணும். அப்போ நான் ஓடி போய் எனக்கு வருத்தம், எனக்கு நீங்கள் அதை செய்யுங்க இது செய்யணும்னு நான் ஒருடைய சண்டை பிடிக்கக்கூடிய நிலைமையும் இல்லை. எனக்கு பிள்ளை இருக்குதோ நான் போய் சண்டை பிடிக்க. இப்போ அண்ணன் பிள்ளை மருமக்கள் மேரோட போய் கேட்டால் சில மருமன்னு சொல்லுவேன், அத்தைக்குனாலும் செய்து கொள்ளுங்கோடு. சில பேர் சொல்லுவேன், என்னவாக்கு எந்த பஞ்சாயத்து வேலைக்காரியோடு இதுக்கு மட்டும் குமாராக இருந்தால் தான் அது ஒரு அந்த முறையும் ஒரு இந்த முறையுமா இருக்கும். அவை ஒவ்வொரு கட்டி போனால் ஒவ்வொரு கட்டுப்பாடு தானே.
சில பேர் நல்லவங்க கொடுக்க சொல்லுவாங்க, சில பேர் கொடுக்க வேண்டாண்டு. பின்ன அப்போ நான் போய் நான் பார்த்து கொண்டு இருக்குமா போல அவன் வாசலில் சாப்பாட்டை குந்தி கொண்டு இருக்கலா தானே எங்கள் தங்கச்சி. அப்போ நான் ஏதோ என்னுடைய இது செய்யத்தானே வேணும். அதுதான் நீங்கள் என்னவோ எனக்கு ஒரு இயந்தளவு உங்களால் நான் பெருசாக எனக்கு அதை செய்ய எனக்கு சாப்பாட்டுக்கு தக்கன உதவி செய்தாலே காணும் அளவில். சரி, நீங்கள் கல்யாணம் செய்யலே மதி பண்ணல. நீங்கள் காரணம் என்ன? காரணம் உங்கோ என்னென்னு சொல்லியிருக்கல, அம்மாவுக்கும் கஷ்டம். நான் பிறந்து 3ஆம் நாத்து அப்பா டிக்கெட்டு பட்டி அப்பா போன போக்குத்தான். எனக்கு அப்பாவே என்னென்னு தெரியாது. அப்போ எங்களை அண்ணாவையும் என்னையும் அம்மா சரியான கஷ்டப்பட்டு தான் வளர்த்தவ. அப்போ ஒரு வீட்டு வேலைக்கு போய் மாவு இடிச்சு தூள் இடிச்சு அப்படி என்று சொல்லி அம்மா என்ன பெரிய உத்தியோகம் பார்த்து எங்களை வளர்க்கையில் அம்மாவும் சரியான கஷ்டப்பட்டு தான் எங்களை வச்சு வளர்த்தவ. அப்போ அந்த ரெம்மில் அண்ணா ஓயல் மட்டும் படித்தவர். அண்ணாவுக்கு எல்லாம் இங்கிலீஷ் எழுதுகள் எல்லாம் நல்லா வாசிப்பார், எல்லாம் செய்வர் கொள்ளுவர். நான் 5ஆம் தரம் மட்டும்தான் படித்தேன் நான். அப்போ எனக்கு வீட்டில் பார்த்து கொண்டு இருக்க அம்மா அப்படி போகுது, அம்மாவும் பாவம் தானேன்னு சொல்லி நானும் பள்ளிக்கூடம் போகிறது தான், இடைக்கிடை இங்கே போகிறது தான். நான் ஒரு 12-13 வயதில் நான் ஏதோ ஒரு வேலைக்கு நான் போக தொடங்கி விட்டேன். அம்மாவும் பாவம் என்ன செய்கிறதுங்கோ அப்படின்னு சொல்லி அம்மா குடியளவு அண்ணாவை படிப்பிச்சது, என்னையும் போட்டு அடிக்கிறதான். அப்போ கஷ்டத்தால் என்ன செய்கிறது? அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு அப்போ இப்போ பள்ளிக்கூட யூனிஃபார்ம்கள் கொடுக்குறாங்களா? அப்போ பள்ளிக்கூட யூனிஃபார்ம் இல்லை. ஒரு விளையாட்டு போட்டியை வச்சோன்னா அந்த விளையாட்டு போட்டிக்கு வேறு உடுப்பு அப்போ வேணும், சும்மா இப்படி ஏதோ இதுகள்லான்னு. அப்போ அதுகள் இல்லாத நிலைமையிலும் நாங்கள் படியாமல் இருந்துருப்போம். சரி, அப்போ இப்போ நீங்கள் ஆற்ற வீட்டை இருக்கிறீங்க? இப்போ எனக்கு வீடு இருக்குது தங்கச்சி. எனக்கு வீடு இருக்குது. நான் எந்த வீட்டில் இருக்கிறேனுங்க. சில வீடு வழி எங்கேயாலும் வேலைக்கு போனாங்கன்னா சில நேரம் தங்கி நின்று மற்ற நாளைக்கும் வருவேன். எனக்கு வீடு இருக்கிறேங்க. எனக்கு இந்த சைத்தின் திட்டம் தந்து எனக்கு கொஞ்சம் வேறு ஆக்கள் உதவி செய்து அந்த வீட்டை கட்டி தந்தது. அந்த உதவி செய்தாக்கள் இப்போ காசு கொஞ்சம் கொடுக்கணும், ஒரே அரியணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். காலமையும் வந்துட்டு போகுது காசு கொடுத்து. அப்போ யாரும் வெளிநாட்டுக்கார உதவி செய்யணுன்னு வீட்டை படம் எடுத்து இதை படம் எடுத்து நான் எனக்கு சைத்தின் வீடு திட்டம் வந்தது. நான் சொன்னேன் அப்போ அத்திவேரம் பட்டி காட்டினா தானே எனக்கு காசுன்னு சொன்னவேன். அப்போ என்னால் முடியாதுன்னு வந்ததை நான் திருப்பி விட்டுட்டேன். அப்போ ஒரு போதரம்மா தான், நான் ஒரு வேதத்தில் தான் இருக்கிறேன். அப்போ ஒரு போதரம்மா தான் வந்து சரி நீர் கட்டம் நாங்கள் உதவி செய்கிறோம்ண்டு எல்லாத்தையும் செய்து முடித்து போட்டு அவள் கணக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு மளவு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாள். கட்டமாக அவள் காசு கட்டமாக அவள் கொண்டு போய் கொடுத்தது. இன்னும் கொஞ்சம் காசு நான் கொடுக்க வேணும். ஆனால் வீடும் முட்டா முடியலை, இருக்கக்கூடிய அளவில் செய்து போட்டேன். ஒரு பெரிய கதை போட்டு அடுத்தது பிராந்த காரம் எடுத்து பெரிய காரம் எடுத்து அடுத்த குசினிகள் ஒன்றும் காரம் எடுக்கல, ஜன்னல்கள் போடல, இருக்கக்கூடிய அளவில் ஏதோ செய்து முடிச்சு போட்டேன். நினைச்சு இப்போ உங்களோட வீட்டை நீங்களும் வேறு யாரும் இருக்கிறீங்க? நான் தான் எந்த வீட்டில் இருக்கிறேன். இப்போ எந்த அண்ணன் மகள் ஒரு ஆள் அங்கே இருக்கிறா. நான் பின்ன எங்கேயாலும் போகிற இடத்துல நான் நின்றாலும் அவளுக்கு ஒரு பிள்ளை நம்ம அவளுக்கு வீடு வளவில்லை, நீ 2 சொல்லி அவள் விட்டுக்கிறாங்க. நான் அவள்கிட்ட ஒரு பச்சை தண்ணியும் மணி குடிக்க போகிறேன். நாளைக்கெல்லாம் போகிறதுனாலும் செய்து போட்டு நான் என்ன மாதிரி வேலையை செய்கிறீங்களா? வேலை நான் வீட்டில் யாரும் கூப்பிட்டா சமையலுக்கு போவேன் தங்கச்சி. அடுத்தது என்ன பலவன் துப்புரை வாங்கிக்கணும் போவேன். சரி, அப்போ உங்களுக்கு கியூஆர் காசெல்லாம் தான்? கியூஆர் காசு இல்லை அம்மா, எனக்கு கியூஆரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்போ ஆளுமையிலோடு நிவாரணம் கிடைக்கும், அது இந்த முறை நிவாரணம் பெருசாக கிடைக்கல. ஆக மொத்தத்தில் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் உங்களுடைய கையை நம்பிக்கொண்டே நீங்கள் இருக்கிறீங்களா என்ன? இப்போ பார்க்க போனால் நீங்கள் 13-12 வயசில் வேலைக்கு போக தொடங்கினீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இவ்வளோ வயசு வரைக்கும் நீங்கள் வேலைக்கு தான் வேலைக்கு போகிறேன், சைக்கிள் ஓடுறேன், சகல வேலையை நான் செய்வேன். இந்த பெரிய இந்த மஞ்சள் கேனில் தண்ணி எடுத்து தண்ணியை தூக்கி கட்டி அது தண்ணி வேணா கொண்டு அப்படி வந்து செய்கிறேன் சொல்கிறேன். என்னால் எந்த மட்டுக்கு நான் தங்கச்சி நான் வேலை செய்கிறேன். நான் என்னென்ன நான் ஒரு தரட்டையும் போய் எனக்கு இன்றைக்கு சாப்பாடு இல்லை, அரைத்தில் பான் பண்ணி தாங்கோ, எனக்கு இப்போ சோறு தாருங்கொண்டு இந்த 56 வயசாக போச்சுது. எனக்கு அம்மாவும் செத்துப்போ 9 வருஷம். நான் ஒரு தரட்டையும் நான் பச்சை தண்ணி வேண்டி குடிச்சு ஆறேன். நான் வேலை செய்கிற இடத்த இன்றைக்கு தந்துட்டு நாளைக்கு சொல்லி காட்டுவேன். இந்த விலையில் போய் அவளுக்கு வந்திருந்தா தண்ணி ஊற்றி கொடுக்கணும். அதே நான் சில்வர் கலை கொண்டாயிரம் குசினிக்க போனாலே நான் போட்டு பாரு எப்படி நான் எழுப்பி விடுவேன். அம்மா அப்படி தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தவா, கடமைப்படக்கூடாது ஒரு டைம். நான் ஒரு டைம் இன்னும் கடமைப்பட 56 வயசுலேருந்து தங்கச்சி நான் இன்னும் கடமைப்படையில தங்கச்சி. இனி நான் இதில் கூட கடமைப்படணும் அதை எனக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தான் என்ன கஷ்டப்படுது. அன்னையே நான் கஷ்டப்படுதில்லை, அன்னையும் பாவம் தான்.
ஆக இப்ப அம்மாக்கு சாப்பாட்டுக்கு உதவியல் செய்யணும். என்ன சாப்பாடு அப்ப இன்றைக்கு என்ன சமையல் சாப்பாடு? இன்றைக்கு நான் கொடுத்த வேலைக்கு போனானுங்கோ. எனக்கு மத்தியான சாப்பாடு தந்தவன். நான் ஒரு இங்கே அம்பியா வேலைக்கு வாண்டா போல நான் சாப்பாட்டை கட்டி கொண்டு வச்சுருக்கேன். நான் இதை விட சாப்பிடுவேன். நாளைக்கு நாளைக்கு வேலை கிடைச்சா போவோம். நல்லது இன்றைய கிடக்கிற காது ஏதோ சமாளிக்கிறதா அப்படியோ ரன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. தனியே இருந்து சரி. உங்களுக்கு இந்த உலர் உணவு பொதிகளுக்கு ஏதாச்சும் உதவி செய்தால் நல்லா இருக்குமே. நம்ம அதென்னா நீங்கள் சாமான்களை வாங்கி வச்சுட்டு வேலைக்கு போகாதனால நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்க. என்ன சரி, ஆக மொத்தத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கும் ஒரு வீடு இருக்குது. வீட்டை பற்றி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வேலை உங்களால் முடிஞ்ச அளவு 56 வயசு வரைக்கும் வேலைக்கு போகிறீங்கன்றதே பெரிய விஷயம். இந்த வயசுலையும் சந்தோஷமான விஷயம்மா. நீங்கள் இப்போ வரைக்கும் இப்படி ஒரு நல்ல ஒரு நோய் வாய்ப்பாடு இல்லாமல் நீங்கள் இருக்கிறது. இதே மாதிரி நீங்கள் எப்பவும் இருக்கணும்னு சொல்லித்தான் நாங்கள் நினைக்கிறோம். என்னென்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு நோய் தாக்கம் ஏதாச்சும் வந்தால் உங்களை பார்க்க யாருமே இல்லை. ஏன்னா நான் யோசிக்கவே எனக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ எங்களுக்கு இதன்னு சொன்னால் சொந்தங்கள் பந்தங்கள் அம்மா அப்பா அது இதன்னு சொல்லி அவங்களுக்கு யாருமே இல்லை. எல்லாருமே இல்லாமல் ஒரு தனிமையில இருக்குது. கடைசி ஒரு திருமணம் செஞ்சாலும் ஒரு பிள்ளை இருந்திருக்கு உங்களுக்கு. அது கூட சரி 2 வரைக்கும் திருமணம் நான் செய்யலைன்னு கவலைப்பட்டிருக்கேன். எனக்கு ஒட்டு கவலையும் திருமணத்தாலேயே நான் அம்மாவுக்கோ மரியண்ணம் கொடுக்கல. அம்மாவுக்கும் சரியான கஷ்டம். அம்மா இருக்கிற நிலைமையில அம்மா எனக்கு கல்யாணம் கெடுத்தாலும் நான் கேட்க முடியுமோ? கேட்கல. நான் கல்யாணத்தின் சிந்தனையோ கல்யாணத்தின் வாழ்க்கையோ இந்த மனதில் ஏதாவது ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் இப்படி இருக்கிறது எவ்வளோ நல்ல மண்டா போல. சரி, நல்ல தெளிவாக தான் இருக்கிறீங்க. சரி, மொத்தத்தில் அம்மா சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், தனக்கு எந்த ஒரு உதவியும் வேணாம், அவங்க சாப்பாட்டுக்கு தான் உதவி செய்ய சொல்லி இருக்கிறா. அப்பா இல்லை அம்மா இல்லை, ஒரே ஒரு அண்ணா இருக்கிறார். அவரும் கஷ்டத்தில் அன்றாடம் உழைக்கிறத வச்சு தான் அவங்களுடைய சிவிஎம் போய்கொண்டிருக்கிறது. எனவே எனக்கு சாப்பாட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் உதவி செய்தால் நன்றாக இருக்குமென்னு சொல்லி அம்மா நினைக்கிறார். நான் இளமையான வயசில் எங்களுடைய அம்மாவுக்கும் சரியான கஷ்டம்தான். எங்களுடைய அப்பாவும் அம்மாவை விட்டு அவரும் போயிட்டார். அப்போ எங்களை அம்மாவால் எங்களை படிப்பிக்க முடியாமல் போச்சு. அண்ணாவே ஓயில் மட்டும் அப்போ படிப்பிச்சவ. அப்போ நான் 5ஆம் ஆண்டு படிக்கல. படித்து போட்டு வந்தும் சில நேரங்களில் நான் எங்கேயாலும் பேரே போகிறோம். இப்போ 13 வயசு பிறகு நான் எங்களுடைய அம்மாவின் கஷ்டத்தையும் பார்த்து நாங்கள் இப்படி இருக்கு அம்மா அப்படி எங்களை கொண்டு வந்து தருகுதே, நாங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இப்படி எங்களுக்கு ஒரு யோசனை வந்தானே. எங்களுடைய அம்மா படுற கஷ்டத்தை நாங்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறது. அப்போ நாங்களும் இடைக்கிட வேலைக்கு போய் 6 மணி நேரம் தந்தால் நாங்கள் அதை அம்மா கையில் கொண்டு வந்து கொடுப்போம். அம்மா ஏதோ வச்சு அது எங்களுக்கு வடிவாக பயன்படுத்தி என்னாலும் செய்து எங்களுக்கு அதில் சாப்பாடுகள் அதுகள் இதுகள்னு தருவேன். கடைசி நேரத்தில் நான் திருமணமாக இல்லை. ஆனால் அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த முன்னுக்கும் அம்மாவுக்கு அதை பற்றி விளங்க இல்லை. கொஞ்சம் வயசு அம்மாவுக்கு கொஞ்சம் போய் கொண்டு நிற்கல. அம்மாவுக்கு நிறைய கவலை தான். என்ன நான் இந்த பிள்ளைய நான் தனியாக விட்டு போகிறேன், இந்த பிள்ளைக்கு உதவியும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி அம்மா நெடுக கவலைப்படுவேன். அப்போ நான் அம்மாவுக்கு சொல்லுவேன், என்னை பற்றி ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை, நான் ஏதோ ஒன்று செய்வேன், நான் மற்றவைக்கு நான் கடமைப்பட்டு வாழ மாட்டேன், ஏதோ இருக்க மாட்டேங்கும் இருந்து செய்கிறேன், கடைசி நேரம் கைதடிகள் ஏதோ ஒரு இடங்கள் இருக்குத்தானே, நான் அந்த இடத்துக்கு போவேன். இப்போ அடுத்த முறை வரைக்கும் நான் என் அம்மாவை நான் சந்திப்பேன் தானேன்னு நான் அம்மாவுக்கு சொல்கிறது. ஆனால் அம்மா எங்களோட நல்ல பாசமுங்க. அம்மா என்ன சாப்பாடு தானே எங்களுக்கு தராமைக்கே சாப்பிட மாட்டான். அம்மாவை தான் இருந்தவன். என் அம்மாவும் படுக்கையாக கிடக்கையிலேங்க, பாயில் படுக்கையில் கொள்ளையில். அம்மா வருஷத்துலேருந்து 25ஆம் தேதி நத்தார் வருஷத்துலேருந்து அம்மா வந்தவன். பேருந்து என் அம்மா 26ஆம் தேதியிலேருந்து என் அம்மா தான் போகிற இடம் வழியாக போய் அண்ணன் வீட்டில் போயிருந்து சாப்பிட்டுட்டு நெஞ்சிக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னதான் அம்மா உடனே மோசம் போயிட்டான். அம்மாவுக்கு நான் ஒரு கடமையுமே நான் அம்மாவுக்கு படையில்லை. அம்மாவுக்கு துணி எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து இல்லை. அம்மா நல்ல இளமையான வயசுலேயே அம்மா போய் சேர்ந்துட்டான். அம்மாவுக்கு அப்போ 72 வயசுலேயே அம்மா போய் சேர்ந்துட்டான். எனக்கு பிள்ளை வேணுமென்னு எனக்கு கவலை இல்லை, எனக்கு பிரிசன் வேணுமென்னு கவலை இல்லை, எனக்கு ஒற்றுதரம் வேணுமென்னு கவலை இல்லை. நான் அம்மாவை நினைச்சி தான் நான் போக்குளும் பேருந்தும் கவலைப்படுவேன். அப்படி 1000 பேர் இருந்தாலும் எனக்கு ஒரு பெத்ததாக இருக்குமா போல வராது தானே.
அவள் 68 கதையை சொல்லுவேன். இப்போ அம்மாட்ட சொன்னால் நான் எந்த கவலைகளை சொல்லி நான் அம்மாவுக்கு ஆர்வம் தானே. இப்போ நான் யாருக்கும் போய் கவலை கதையை சொன்ன உடனே பிடிச்சி மற்றவங்க சொல்லி கொடுக்குறேன். அது ஒரு விளக்கமாக வருகிறது. நான் சாப்பாடு கொடுப்பேன், நான் தண்ணி கொடுப்பேன், நான் வெண்ணி கொடுப்பேன். இப்படி என்ன நிறைய கதையில் நான் கேள்விப்பட்டானுங்க. நான் நிறைய இடங்கள் எல்லாம் நான் தங்கச்சி நான் நிறைய இடங்கள் எல்லாம் போய் வந்தேன். நான் கொழும்பு போய் வேலை செய்த நான், தெய்வாலையில் 2-3 வருஷம் வேலை செய்த நான், அடுத்த முரட்டு ஏரியாவில் வேலை செய்த நான் எல்லா இடமும் போய் எல்லா இடமும் நான் தனியாக வருவேன், தனியாக போவேன், சகலதும் நான் செய்வேன். ஆனால் நான் படித்தது குறைவுங்கோ. ஆனால் எனக்கு உட்படிப்புன்னு சொன்னால் நிறைய இருக்குதுங்க. என்னக்குள்ளே ஒரு தரமே ஒன்றுமே செய்ய இயலாது. நான் தனியாக இருந்து தனியாக வாழ்ந்து போட்டே நான் போவேன். ஆனால் இனி வயசு போன டைமில் நான் அதுகளை சொல்லலாம். நான் இனி ஒருத்தருக்குமே கடமைப்பட மாட்டேன். உம்மள தூரம் இருந்தேன். ஏன்னா கடைசி நேரத்தில் கைதடி வச்சிருக்கிறாங்கல்லான்னு இப்போ அதில் இருந்தால் ஆர்வம் தாங்க. எனக்கு பிள்ளை தான் பார்க்க வேணும், எனக்கு அண்ணா அந்த பிள்ளையெல்லாம் பார்க்கணும், இன்னும் அண்ணன் தான் பார்க்கணும். அது ஒரு பக்குவம் இல்லை. எனக்கு பிள்ளை இருந்தால் தான் பிள்ளைக்கு வைக்க. அம்மாவை கைதடியில் கொண்டே விட்டாச்சுது. எங்களுக்கு வெக்கம் உண்டு. பிள்ளை எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு என்ன வெக்கம்? வெக்கம் இல்லை தான். சரி, அப்பா எத்தனை வயசுலையம்மா இருந்தாரு? எங்கண்டி அப்பா நான் பிறந்து 3ஆம் நாக்கு விட்டுட்டு அப்பா போன போக்குத்தான். இப்போ இந்த எங்கண்டி அப்பா இறந்தது 54 வயசில் இறந்துட்டார். அப்பா இறந்து எங்கண்டி அம்மாவுக்கு சொல்ல வந்தவ, அம்மா தான் இந்த கடமையில் செய்ய வேணும் கொள்ள வேணும்னு சொல்லி. அப்போ அம்மா சொல்லி விட்டவ என்னென்னு சொன்னால், அவர் வேறு திருமணமும் கட்டி விட்டார். அப்போ எங்களுடைய அம்மா சொல்லிவிட்டவ என்னென்னு சொன்னால், பிள்ளைகள் இல்லை மனைவி இல்லைன்னு போனன்னைக்கு நான் கடமை செய்ய ஆள் இல்லை, நான் கடமை செய்ய வரவ மாட்டேன், எந்த பிள்ளைகளை நானுங்க முழிக்கவும் விட மாட்டேன். எங்களே ஒரு தடமே அம்மா அங்கே விட இல்லை. எந்த அம்மா சுண்ணாத்தில் தான் கல்யாணம் பேசிட்டு தான் எல்லாம் எங்களுடைய அம்மா எல்லாம் கொடுத்து சீதெல்லாம் கொடுத்தா. அம்மா கல்யாணம் கட்டி போய்களை 4ஆம் நாத்து எங்களுடைய அப்பா என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், அம்மாண்ட நகைகள் எல்லாம் வேண்டி அவர் மைச்சாளாயிரமா எல்லாம் விற்று அம்மாவுக்கு நிறைய நகைகள் எல்லாம் ஆட்சி கொடுத்தவா எல்லாம் விற்று இதுகள் இதாக போல் அதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வந்தா போல். இப்போ இந்த அதோட பிரிஞ்சிருந்து அதை செய்து இப்போ இந்த அண்ணா பிறந்துட்டார். இப்போ இந்த 3 வருஷம் அண்ணாவுக்கு 3 வருஷத்துக்கு பிறகு தான் நான். அதுக்கு பிறகு இப்போ இந்த அவர் இப்படியே போய் செய்துட்டார். வந்தவர் தான் நாங்கள் போகல. எங்கள்கிட்ட அப்பாண்ட ஆக்கள் எல்லாம் நிறைய எல்லாம் வெளிநாடு எல்லாம் நல்லா இருக்குது. இந்த படகோப்பை ஆஸ்பத்திரி பக்கத்துல எல்லாம் எங்களுடைய அத்தை ஒரு ஆள் இருக்கிறார், சங்கானைக்கு ஒரு அத்தை இருக்கிறார். எல்லாரும் வெளிநாடு நல்ல வசதியாக இருக்குன்னு. நாங்கள் ஒரு தினமே நாங்கள் போடல, அண்ணாவும் போடல, நானும் போடல. என்னிடத்தில் எங்களை அப்படி செய்து போட்டு போனோம். இப்போ என்ன நாங்கள் ஒரு தரம் போடல, எல்லாம் நல்ல வசதியாக இருக்கிறேன். சரி, ஆக மொத்தத்தில் அந்த அம்மா உங்களுக்கு அந்த ஒரு தைரியமாக வளர்த்துருக்குறேன். என்னவா இருந்தாலும் தனியாகவே நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க, யாரையுமே எதிர்பார்க்காம யார்கிட்ட கையுமே எதிர்பார்க்காம. இப்போ கடைசி நேரத்தில் நீங்கள் என்ன இவ்வளோ வயது வந்துட்டு சரி சொந்தங்கள் பந்தங்கள்கிட்ட போகாமல் இப்படி ஒரு ஊடகத்தின் மூலமாக நாங்கள் ஒரு உதவியை பெறலாம்னு சொல்லி நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வெளிப்படையாக சிரித்து பல விஷயங்களை கதைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள பல கவலைகள் இருக்கிறது வெளிப்படையாக எங்களுக்கு தெரிகிறது. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச உதவி அம்மா கட்டாயம் கிடைக்கும், நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த வயசுலையும் நீங்கள் இவ்வளவு போல்டாக இருக்கிறது சந்தோஷம். ஏன்னு சொன்னால் சில பேரெல்லாம் இப்படி யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லையண்டா தங்களே உடைஞ்சிடுவாங்க. சில பேர் சூசைட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்கிறது. உங்களோட அம்மா உங்களுக்கு நல்ல தைரியத்தை தந்து வளர்த்துருக்குறோம். அதுக்கு நீங்கள் இப்போ வரைக்கும் பெருமைப்பட வேணும்னு தான் சொல்லலாம் இல்லையா? சரி, கட்டாயமாக இந்த காணொளி பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த உணவு பொதிக்கு மற்றது நீங்கள் கேட்டது போல் வேலைக்கு செல்லக்கூடிய மாதிரி சைக்கிள், அதுக்கு கட்டாயம் உங்களுக்கு உதவி கிடைக்குமென்னு சொல்லி நானும் ஆசைப்படுறேன். எங்களால் முடிந்த அளவு நாங்களும் முயற்சி செய்கிறோம். அம்மா நன்றி. நன்றி. எனக்கு ரொம்ப கஷ்டமுங்க. எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, நான் திருமணமாக இல்லை. நான் இடைக்கிட எங்கேயாலும் இருந்துட்டு நான் வேலைக்கு போகிறேன். எனக்கு இப்போ பெருசாக 56 வயசுலையும் நான் வேலைக்கு போகணுமென்று தான் எந்த கொள்கை. நான் வீட்டில் இருந்தோன்னு நான் சாப்பிட போகணுமென்று அதை நான் விரும்பலைங்கோ. இந்த தடவைக்கு எனக்கு ஒரு பசிக்குதுன்னு சொன்னால் எனக்கு அண்ணா இல்லை வாங்கி தரதுக்கு. அண்ணா இருக்குது, அண்ணா கஷ்டம். அண்ணா கஷ்டத்தோடு போய் நான் அண்ணா எனக்கு அது வேண்டுதான்னு நான் அவரை கரைச்சல் கொடுக்க முடியுமா? அவரை நான் கரைச்சல் கொடுக்கக்கூடாது. அப்போ நான் உழைச்சி காசுண்டு வச்சுருந்தா எனக்கு ஒரு பசிக்கிற நேரம் ஒரு பிஸ்கெட்டை வேண்டி சாப்பிடுவேன், ஒரு பானை வேண்டி சாப்பிடுவேன், ஏதோ எனக்கு விரும்பின சாப்பாட்டை வேண்டி சாப்பிடுவேன். அப்படி என்று சொல்லி வேலைகளுக்கு தான் நான் இடைக்கிட போகிறோம். தொடர்ந்து வராது. எனக்கு இந்த தோல் மூட்டு ஒரு ஒப்புரதம் செய்கிறது, இந்த உடம்பு இந்த இங்கே கும்பத்தில் ஒரு ஒப்புரதம் செய்கிறது. அப்படி எனக்கு சரியான கஷ்டமுங்க. எனக்கு இந்த நிவாரணத்தை என்னாலும் ஒரு எனக்கு சாப்பிடக்கூடிய உதவிகளை நீங்கள் செய்யுங்க அம்மா.
அடுத்தது எனக்கு எங்கேயாலும் போகிறதுக்கு தூர வேலைகளுக்கு போகிறதுக்கு எனக்கு சைக்கிளும் இல்லையம்மா. அப்படி என்ன பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸுக்கு போய் வர 100 200 போகணும். அவன் 800 700 தருவினேன். அது போய் வந்தால் 500 தான் சில நேரம் நான் யாழ்ப்பாணம் எல்லாம் போடுறான். தெரிஞ்ச ஆக்கள் பிடிச்சாங்க. கொஞ்சம் சரியான கஷ்டம்தானுங்க. 077 16 97 711. இது மூலமாக எனக்கு நீங்கள் ஏதாவது உங்களால் செய்ய இயன்றதை எனக்கு நீங்கள் செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன மக்களே, இன்றைய நாளிலும் இந்த மாலை பொழுதில் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் ஒரு குடும்பத்தை உங்களுக்காக அடையாளப்படுத்தியிருந்தோம். அந்த அம்மா தாயாருடைய தொலைபேசி இலக்கமும் இதிலே பதிவு செய்திருக்கிறோம். தனிமையில் வாடி தலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாயார் இன்று வரைக்கும் ஒரு தைரியத்தோடு தன்னால் உழைத்து வாழ முடியும் என்று சொல்லி இப்போது 58 வயது ஆகிறது. இந்த காலப்பகுதியில் தனக்கு வேலைக்கு செல்ல வேணும், ஒரு சைக்கிள் இல்லை என்று சொன்னால் உலருணவு பொதிகள் ஏதாவது உங்களால் முடிந்தால் தாருங்கள் என்று சொல்லி இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். எனவே இந்த தாயாருக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேணும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் இதுபோல் இன்னொரு குடும்பத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.